கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 20:33, Matthew 20:33. அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். அதாவது இந்த வசனம் என்னன்னா ரொம்ப எளிமையா, ஆனால் அதே சமயத்தில் வல்லமையான ஒரு வேண்டுதலாக இருக்கிறத நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம். இப்போ அவர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன ஒரு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நேரடியாக தனிப்பட்ட முறையில் நேர்மையாக பதில் சொல்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க கர்த்தர் அவங்க மேலே கவனமாக இருக்கிறாரு, அவங்களுடைய ஜெபத்தை கேட்குறாரு, அவரால் பதில் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடியதாக. 62வது சங்கீதம் 8வது வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாய் ஊற்றி விடுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது? நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறபடியினால் என்ன, ஏற்ற வேளையில் நம்ம தைரியமாக கிருபாசன தண்டைக்கு போய் சேர கடவோம். அப்போ என்ன, விசுவாசம் எப்போ வல்லமை பெறுதுன்னா, நீங்கள் நேரடியாக கர்த்தர்கிட்ட பேசும்போது மறுபடியும் அவங்க கூப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே. மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க? 3வது முறையாக அவரை ஆண்டவரே என்று சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய அடையாளம், அவர் ஏக சக்கராதிபதி என்று சொல்லக்கூடியதாக. இது அவங்க ஏதோ வெறும் வார்த்தையில் சொல்லுவதில் இது ஆராதனையாக சொல்லக்கூடியதாக. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்தில், நீங்கள் எதுக்கு வாயில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் இவர்கள் முழு காரியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் கண்களை நீங்கள் திறக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு குணப்படுத்தக்கூடிய காரியம் மாத்திரமல்ல, எங்களை மறுபடியும் எடுத்து கட்டுங்க, எங்களுக்கு வெளிப்பாடு வேணும், எங்களை புதுப்பிங்க, நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கணும். ஆனால் அவங்க கேட்கக்கூடிய காரியம் என்ன? ரொம்ப எளிதானதா, அதே சமயத்தில் தெளிவானதா, அதே சமயத்தில் உண்மையுள்ளதா, விசுவாசம் நிறைந்ததா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது சங்கீதம் 119 சங்கீதம் 18வது வசனத்தில் என்ன? ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறங்க, அப்பொழுது நான் உம்முடைய பிரமாணங்களுடைய அதிசயங்களை காண்பேன் என்று சொல்லக்கூடியதா. அது மாத்திரமில்ல, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது ஏசாயா 35வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன? இரட்சகருக்கான அடையாளம் என்ன? மேசியா என்று சொல்லக்கூடிய இரட்சகர் அவர் குருடரின் கண்களை திறப்பார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுது? இவர்தான் இரட்சகர், இவர்தான் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய காரியம் இருந்ததுனால அவர்கள் மிக தெளிவாக கர்த்தர்ட்ட எங்களுக்கு எங்களுடைய கண்களை திறங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த நிறைய நேரங்களில் சிலர் ஜெபம் பண்ணும்போது அவங்க ரொம்ப வேகமாக ஜெபம் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் சொல்லுவேன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு தெளிவாக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நிறைய நேரங்களில் உலகத்தை ரட்சிக்கணும், ஆண்டவரே இந்தியா முழுவதும் இயேசுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தெளிவாக உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையில் நான் யாருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்? என் கூட வேலை பார்க்குறவங்க, இல்லை என் கூட பிரயாணம் பண்ணுறவங்க, என் நண்பர்கள், இப்படி சொல்லக்கூடியதாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் மெதுவாக ரொம்ப தெளிவாக நீங்கள் பண்ண வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாருடையுமே இந்த ஆவிக்குரிய முறையில் நிறையா குருடான இடங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நமக்கு ஆவிக்குரிய எல்லா காரியமும் தெரியாது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட போய் ஒரு மனத்தாழ்மையோடு விசுவாசத்தோடு, ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை திறங்க என்று சொல்லக்கூடியதாக. அப்படி போகும்போது நீங்கள் முழுமையாக விசுவாசித்து போங்க. ஏன்னா அவர் ஆண்டவர், தம்மை தேடி வருகிறவர்களை ஒரு காலும் புறம்பே தள்ளாத தேவன். அவர்கிட்ட வந்தா அவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய தேவன் என்று உணர்ந்தவர்களாய், அந்த மனத்தாழ்மையோடு விசுவாசத்தோடு அவர் உங்களுடைய ஆண்டவர், அவர்தான் உங்களை ரட்சிக்கிற இரட்சகர் என்று சொல்லி
நீங்கள் முழு ஞானத்தோடு தேவன்கிட்ட போய், இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், எனக்கு அதை திறக்கும்போது நான் உம்முடைய அதிசயங்களை காண்பேன், நான் உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வேன், எனக்கு என்ன ஞானம் வேண்டுமோ அதெல்லாம் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதா உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்பீங்களா? வாங்க. வல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ எனக்காகவும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாம்சமான கண்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ள உள்ளான மனுஷனில் உள்ள அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அதை திறக்கப்படும் போது ஆண்டவரே, சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, இதோ எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது உம்முடைய பிரமாணங்களுடைய அதிசயங்களை அறிந்து கொண்டு, நீர் யார் என்பதை தெரிந்து கொண்டு, பூமியில் நாங்கள் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதற்கேற்றாற்போல் வாழ ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறக்க வேண்டுமாய் மீண்டும் ஒரு விசை ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.